மும்பையில் ஒரு சின்ன புழு போய் மண்டையில் உட்காந்து நிறைய பேருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அது என்ன வியாதின்றது இன்னைக்கு பார்க்கலாம். நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். மூளையில நியூரோசிஸ்டிக் சர்க்கோசிஸ் அப்படின்ற ஒரு வியாதி இருக்கு. அது வந்து டீனியா சோலியம் அப்படின்ற ஒரு சின்ன புழுனால ஏற்படுறது. இந்த புழு நார்மலாவே பன்னிக்கும் மனுஷனுக்கும் நடுவுல வாழ்ந்துட்டு வருது. மனுஷனுடைய மோஷன் மூலமா பன்னிக்கு போய் பன்னியுடைய தசைகள்ல இருந்து பன்னிக்கறி சாப்பிடும்போது மனுஷனுக்கு வந்து மனுஷன் குடல் வழியா போயிடும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனா அந்த பன்னியுடைய மோஷன் தண்ணியில கலந்தாலோ இல்லாட்டி காய்கறி இல்ல பழத்துல இருந்து நம்ம கழுவாம சாப்பிட்டுட்டாலோ அது வந்து மனுஷனுடைய ரத்தத்துல போய் தசைகளுக்கும் மூளைக்குமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூளைக்கு போச்சுன்னா நிறைய இடத்துல அது போயிட்டு டெபாசிட் ஆகும், நிறைய இடத்துல அது வளரும். அதனால நமக்கு வந்து வலிப்பு நோய் ஏற்படலாம். மூளையில நீர் போற பாதையில இருந்தா மூளைக்குள்ள ஹைட்ரோகெஃபாலஸ் அப்படின்ற வியாதி ஏற்படலாம். மரணமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம எப்பயுமே வந்து பழங்கள் காய்கறிகளை நல்லா கழுவி சாப்பிடணும், தண்ணியை கொதிக்க வச்சு சாப்பிடணும். மழை காலமும் வரப்போகுது, அதனால எச்சரிக்கையா இருங்க.